பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க நம்பரை நாங்கள் சேவ் பண்ணி வைக்கும்போது சரி அம்மா அப்பா தப்பாக நினச்சிக்க கூடாதே அப்படிங்கிற காரணத்துக்காக நாங்கள் பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிறோம். பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீ எதுக்கு பாஸ்வேர்ட் போடுற, அப்போ அதில் என்ன இருக்குது, அதை எடுக்க சொல்லும்போது எங்கள் ப்ரைவசி நாங்கள் இழக்கிற மாதிரி இருக்கு அங்கிள். நான் கேட்குறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போடலாம் அங்கிள். போட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுருவீங்களா? முயற்சி பண்ணுவாங்க அங்கிள். உடனே நீங்கள் எனக்கு போய் இப்படி அப்பா அம்மா வச்சுருக்கேன். சிலருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு பயம், என் பிள்ளை தப்பான ஆள்கிட்ட போய் மாட்டிக்கொள்ளுமோ என்கிற ஒரு பயம். தப்பான ஒரு காரியம் இல்லைன்னா நீங்கள் பாஸ்வேர்டு போட அவசியம் வராது. இல்லை, இப்போ நம்ம வெளியே போகும்போது திடீர்னு இன்கேஸ் செல்ஃபோன் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அதை யாராவது எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நாங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என் ஃபோனை பார்க்க முடியும், அந்த மாதிரி நீங்கள் இருக்க முடியுமா? அவங்க மாறலைன்னா நீங்கள் மாற்றிடுங்க. நீங்கள் டைமே கொடுக்குறல்ல. உனக்கு ஒன்றும் தெரியாமா, காப்பி வச்சுட்டு போ. செல்ஃபோனோட வச்சுக்கிட்டே ஒரு கையில் சாப்பிட்டுக்கிட்டு இந்த பழக்கத்தெல்லாம் மாற்றிடுங்க. என் பேர் பிரின்ஸி, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஐ ஹாவ் அ கொஷின் அங்கிள். இந்த யூத் ஸ்டேஜில் எங்களுக்கு ப்ரைவசி இருக்கலாமா? நாங்கள் எல்லாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். எங்கள் சேஃப்டிக்காக நாங்கள் பேட்டர்ன் பாஸ்வேர்டெல்லாம் போடுறோம். ஆனால் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீ எதுக்கு பாஸ்வேர்ட் போடுற, அப்போ அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் எங்களோட பெர்மிஷன் எல்லாமே எங்கள் கால் லிஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, எங்கள் சேட் லிஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. அப்புறம் இந்த ஜெனரேஷனில் எங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க நம்பரை நாங்கள் சேவ் பண்ணி வைக்கும்போது சரி அம்மா அப்பா தப்பாக நினச்சிக்க கூடாதே அப்படிங்கிற காரணத்துக்காக நாங்கள் பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிறோம். அதை எடுக்க சொல்லும்போது எங்கள் ப்ரைவசி நாங்கள் இழக்கிற மாதிரி இருக்கு அங்கிள். அப்போ நாங்கள் பாஸ்வேர்ட் போடலாமா கூடாது? இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? போடலாம் அங்கிள், நாங்கள் எங்கள் ப்ரைவசி எதிர்பார்க்குறோம், அதை போடலாமா? எங்களுக்கு அதனால நாங்கள் போடணும் அப்படி சொல்கிறீங்களா? போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. போடலாமா, போட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுருவீங்களா? முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி. ஓகே, சரி. இன்னைக்கு உள்ள ரியல் ப்ராப்ளம், உங்கள் பேரண்ட்ஸில் என் ஃபோனை நோண்டி பார்க்குறது, என்ன இருக்குன்னு பார்க்குறது, பாஸ்வேர்டு என்னடா இப்படி என்ன மறைச்சி வச்சுருக்க அப்படிலாம் எங்கள் அப்பா அம்மா கேட்க மாட்டாங்க. ஃபுல் ஃப்ரீடம் தந்திருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. கை வைத்துங்க. சரிங்களா? பாதிக்கு மேலே பேரண்ட்ஸ் இருக்காங்க புரிந்து கொண்டு. சிலருக்கு இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருக்காங்க. உடனே நீங்கள் எனக்கு போய் இப்படி அப்பா அம்மா வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அப்போ எல்லா பேரண்ட்ஸும் அப்படி இல்லை. நிறைய பேரண்ட்ஸ் உரிமை கொடுத்தேன். ஓகே, பையன் பயன்படுத்துகிறான், மகள் பயன்படுத்துகிறா, என் பிள்ளை தப்பு பண்ணாது. ஓகே, அவங்க காலேஜில் படிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பாய்ஸு கேர்ள்ஸு எல்லோரும் பழகி தான் இப்போ நம்ம சமுதாயத்தில் இருக்கிறோம். அதில் தப்பு இல்லை அப்படின்ற ஒரு நல்ல இருதயத்தோடு இருக்கிற அப்பா அம்மாக்களும் இருக்கிறாங்க. சிலருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு பயம், என் பிள்ளை தப்பான ஆள்கிட்ட போய் மாட்டிக்கொள்ளுமோ என்கிற ஒரு பயம். எவனோ ஒருத்தன் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி கனெக்ட் ஆகிட்டான். நான் ஃபாரினில் இருக்கிறேன் அப்படின்னு அந்த பிள்ளை வெளிநாட்டில் தானே இருக்கார் அப்படின்னு எல்லாத்தையும் நடக்கிறது, போகிறது, உட்கார்றது, கடைக்கு போகிறது எல்லாத்தையும் செய்தி அனுப்பிக்கிட்டே இருந்தார். சில மணி நேரத்தில் 2 வாலிபர்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கதவை தட்டினாங்க. யாருன்னு கதவை திறந்தா கதவை மூடி அந்த பிள்ளைகிட்ட சொன்ன, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பல, நான் தான். பையன் தவறாக அந்த பிள்ளையுடைய லைஃப்பை நாசம் பண்ணிட்டாங்க. இது மாதிரி செய்தித்தாளில் வந்தது. நம்ம நிகழ்ச்சியில் கூட இந்த மாதிரி காரியத்தை எடுத்து விழிப்புணர்வை உண்டாக்கணும். இது மாதிரி 1 2 அல்ல, வெளியில் தெரியுது 1 2 இப்படி நிறையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு நடக்குதா இல்லையா? பிள்ளைகளுக்கு எவ்வளோ பாதிப்பு உண்டாகுது இல்லை? இது மாதிரி நடக்கிறதுனால பேரண்ட்ஸுக்கு பயம், என் பிள்ளையை பாதுகாக்கணுமே. அது முக்கியமாக பெண் பிள்ளைகள், பையங்களை கூட சில பெற்றோர் தவறான ஒரு கனெக்ட் உண்டாயிட்டா என் பிள்ளை ஆபத்து என் பிள்ளைக்கு, அப்புறம் நான் வெளியே கொண்டு வர முடியாது. அந்த பயத்தில் தான் யார் கூட பேசுகிற, யார் நம்பர் வச்சுருக்க, அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் யார் உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கா, யார் கூட இருப்பா, உங்கள் கூட படிக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஃபோனில் பேச வைங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட. எல்லோரும் பேச மாட்டேன், நீ பேசிக்க நான் பேசலை அப்படின்னு சொல்கிற அம்மா மாதிரி இருப்பாங்க. அப்படியா, நான் பேசுகிறேன்ற அப்பா அம்மா மாதிரி இருப்பாங்க. என் ஃப்ரெண்டு தான், பாய் ஃப்ரெண்டு தான், கேர்ள் ஃப்ரெண்டு தான், பேசுங்க. அல்லது வீட்டுக்கு கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கே தான் இருக்கிறாங்க, அட்ரஸ் சொல்லுங்கள், இங்கே தான் இருக்கிறது, என் கூட படிக்கிறாங்க, ஒன்றா நாங்கள் படிக்கிறோம், ஒன்றா வேலை செய்கிறோம், ஒன்றா தான் நாங்கள் இருக்கிறோம் தெரியப்படுத்திட்டா அவங்க மனசில் பயம் மாறிடும். இல்லாட்ட அவங்க யாரோ எதுக்காகவோ, ஏன் இந்த பையன் என் பிள்ளை கூட தொடர்பு கொள்கிறான், ஏன் இந்த பொண்ணு என் பையன் கூட தொடர்பு கொண்டு பேசுகிறா. ஏன்னா இதில் பாதிக்கப்பட்ட நிறைய குடும்பங்கள், பிள்ளைகள் இருக்கிறதுனால பேரண்ட்ஸுக்கு ஒரு பயம். ஆனால் உங்களுக்கு ஒரு ப்ரைவசி தேவை தான். அதனால பாஸ்வேர்ட் போடுறீங்கன்னா
நீங்கள் அதை விளங்க பண்ணுங்க. இது மாதிரி பாருங்கள், என் செல்ஃபோனில் ஒரு நாள் பாஸ்வேர்டை எடுத்து விட்டுட்டு என் செல்ஃபோனை பாருங்கப்பான்னு கொடுங்க. பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னா உங்கள் மேலே நம்பிக்கை வந்துடும்ல. அப்போ நீங்கள் காட்ட மாட்டேங்கிறீங்கன்னா சம்திங் உள்ளே இருக்குன்னு தானே அர்த்தம், ஏதோ மறைக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். நீங்கள் பாஸ்வேர்டு எடுத்துட்டு அம்மாட்ட கொடுங்க, பாருங்கம்மா இதான் என்னுடைய ஃபோன், அப்போ பாருங்கள், பார்த்துட்டாக்கி அவ்வளோதான், இவ்வளோதானா, ஓகேம்மா அப்படின்னு ஈஸி ஆகிரும்ல. சில பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமாக அதை பார்ப்பாங்க. அது காரணம் அவங்க என்ன சொல்கிறது, என் பிள்ளை காலேஜ் போயிட்டு வர்றதுக்குள்ளே மடியில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு இருக்குது. நிறைய பேரண்ட்ஸ் அவங்க நிலைமையில் உட்காந்து பாருங்கள், அவங்க நிலைமையில் யோசித்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் நடக்கிற காரியத்தை பார்த்துட்டு அவங்களுக்குள்ள பயம், அவ்வளோதான். இந்த மாதிரி ஏன் பிள்ளைக்கு ஆயிடக்கூடாது, இந்த மாதிரி ஏன் பிள்ளை போய் யாருக்கிட்டையும் சிக்கிடக்கூடாது, இந்த மாதிரி ஏன் பிள்ளைக்கு ஒரு ஆபத்து அதனால தானே தவிர வேற உங்கள் மேலே சந்தேகம் அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் ஓப்பனாக இருங்க பேரண்ட்ஸுக்கிட்ட, இல்லை இருக்கலாம்ல. கண்டிப்பாக தப்பான ஒரு காரியம் இல்லைன்னா நீங்கள் பாஸ்வேர்டு போட அவசியம் வராது. இல்லை என்ன நினைக்கிறீங்க நீங்களே சொல்லுங்கள், கேர்ள்ஸுகள் சொல்லுங்கள். அங்கிள் இல்லை, இப்போ நம்ம ஃபோன் வந்துட்டு நம்ம சிஸ்டர்ஸ் இருக்காங்க, நம்ம அவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வெளியே போகும்போது திடீர்னு இன்கேஸ் செல்ஃபோன் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அதை யாராவது எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நாங்கள் வீட்டில் வந்துட்டு பாஸ்வேர்டு வந்து நாங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஓப்பனப்பாக தான் இருக்கோம், எங்களோட பாஸ்வேர்டு நாங்கள் ஷேர் பண்ணிடுறோம். என் செல்ஃபோன் எடுத்து எங்கள் அம்மா பார்க்குறாங்க, அது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இது வெளியே போகும்பொழுது ஏதோ மிஸ் ஆகுதோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது எடுத்து அந்த ஃபோட்டோஸ் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் மாஃப் பண்ணி கொஞ்சம் இதாக பண்ணுறாங்கல்ல. ஸோ அதனால் பட் நாங்கள் பாஸ்வேர்டு இருக்குது, பட் ஆனால் நாங்கள் வீட்டோட இது பண்ணுறோம். ஓகே, இது கரெக்டுன்றீங்களா அப்படின்னு ஒரு கை தட்டுங்க. ஓகே, நல்ல பாயிண்ட். வெளியில் உள்ளவங்க எடுத்து நம்ம வீட்டில் சிஸ்டர் மதர் அவங்களுடைய ஃபோட்டோலாம் இருக்கும், நமக்கு தெரிஞ்சவங்க ஃபோட்டோலாம் இருக்கும், அதை எடுத்து சில தப்பாக பயன்படுத்தக்கூடும். அதுக்காக பாஸ்வேர்டு போகிறோம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க அம்மாவுக்கு என் பாஸ்வேர்டு தெரியும், எங்கள் அம்மா என் ஃபோனை பார்க்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் இருக்க முடியுமா எல்லோரும்? அதான் கேள்வி. அந்த தம்பி சொல்கிறாங்கல்ல, எங்கள் பாஸ்வேர்டு எங்கள் அம்மாவுக்கு தெரியும், எங்கள் அம்மா என் ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி நீங்கள் ஓப்பனாக இருந்துட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம். இல்லை நீங்கள் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு அதை பேரண்ட்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்டாக மாறணும், அதான் சொல்லுவேன் நான். அதை டீனேஜ் வந்துட்டாலே, தோளுக்கு வந்து காலேஜ் போக ஆரம்பித்தாலே அப்பா அம்மா வந்து பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்டாக மாறி எல்லாத்தையுமே பேசணும். நான் ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தேன், அவங்க வீட்டில் வந்து அப்பா அம்மா வாலிப தம்பி பையங்க நல்ல வளர்ந்த காலேஜ் படிக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து காலேஜில் இந்த பிள்ளை வந்து எனக்கு லவ் லெட்டர்லாம் கொடுக்குறோமா அப்படின்னு அம்மாட்ட வந்து பேசுகிறாங்க. அவங்க சிரிக்கிறாங்க பேசிட்டு. அவங்க சொல்கிறாங்க எதுவுமே என் பிள்ளை மறைப்பதில்லை, என் பொண்ணு அப்படி தான், எங்கள் ஃபேமிலி நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோம். அப்போ என் பிள்ளைகள் ஒன்றும் மனசை நினைக்கிறேன், நான் வந்து தப்பாக எதுனாலும் பேசிட்டு ஆலோசனை கொடுப்பேன். நீ யார்கிட்ட பேசுனா கண்ணை பார்த்து நேரடியாக பேசு, எதுக்கு நீ பண்ணுற, நீ அப்படி நீ நடந்துக்கோ. அது மாதிரி இதெல்லாம் காலேஜில் சோதனை வரும், நீ எப்படி அதை ஓவர் கம் பண்ணணும், இதை பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. சில பேரண்ட்ஸுக்கு தெரியாதனால பயந்துக்கிட்டு அப்படியா ஐயோ நீ என்ன பண்ண அப்படின்னு அவங்க பதறிடுறாங்க. உங்கள் பேரண்ட்ஸுடைய சுபாவத்தை பொறுத்து தான் நீங்கள் டீல் பண்ண முடியும். சில பேரண்ட்ஸ் அப்பா அம்மா வந்து நல்ல ஸ்டடியாக இருப்பாங்க, நோ ப்ராப்ளம். சிலர் ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள வந்து நீங்கள் பயமுறுத்திடக்கூடாது. அதனால் அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் அவ்வளோதான் இருக்கும், அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால் அவங்க ஃப்ரெண்டாகிட்ட நீங்கள் ஃப்ரெண்டாகிருங்க. காலேஜிலேருந்து வந்த உடனே வரும்போது செல்ஃபோனை காதில் வச்சுக்கிட்டே வர்றாரு, செருப்பை கழட்டிட்டு பேக் தூக்கி அப்படி போட்டு அப்படியே ரூம் போயிடுறாரு. உங்கள் அம்மாட்ட உட்காந்து பேசணும், இன்றைக்கி காலேஜில் என்ன நடந்துச்சு, ஒர்க் பிளேஸில் என்ன நடந்துச்சு. ஷேர் யுவர் செல்ஃப், உங்களுடைய ஷேர் யுவர் ஹார்ட் டு யுவர் மதர் அண்ட் ஃபாதர். ஃப்ரெண்ட்லி ஆக்கிருங்க. அவங்க ஆகட்ட விட நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கிச்சனில் உட்காருங்க, அம்மா இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா காலேஜில், அப்படி எல்லாத்தையும் பேசுங்க. பேசிட்டா அப்போ வந்து பேரண்ட்ஸுக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும். என் பிள்ளை எனக்கு மறைவாக எதையும் செய்யாது, காலேஜில் நடக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவாள். ஒரு பையன் இப்படி பண்ணான்னு கூட என்கிட்ட எனக்கு தெரியும், ஒரு பொண்ணு இப்படி என்கிட்ட பேசிச்சுன்னா கூட என் பையன் என்கிட்ட வந்து சொல்லுவான், எனக்கு எல்லாமே தெரியும். இந்த நம்பிக்கை நீங்கள் ஊட்டிட்டிங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி அவங்கள ஃப்ரெண்டாக மாற்றிடுங்க. அவங்க மாறலைன்னா நீங்கள் மாற்றிடுங்க. இல்லை அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டைமே கொடுக்குறதில்ல, உனக்கு ஒன்றும் தெரியாமா காப்பியை வச்சுட்டு போ அப்படின்ற நான் டென்ஷனாக வந்திருக்கேன். நீ உங்கள் அம்மாட்ட கோவத்தெல்லாம் காமிக்கிறது. வீடுன்றது வேறு, ஃபேமிலி
நம்ம கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். அப்பா அம்மா ஃபேமிலி அந்த உறவு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் அதை முதல்ல என்ன நீங்கள் மிஸ் பண்ணிடுறாருங்க. உங்கள் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் நினச்சாலும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் மேரேஜ் ஆன பிறகு இந்த ஃபெலோஷிப் உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் அப்பா அம்மாவை ஃப்ரெண்டாக அவங்க மாறான நீங்கள் மாற்றிடுங்க. அவங்கள நீங்கள் மாற்றுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க, அப்படி மனம் திறந்து பேசுங்க. அவங்க மைண்டில் இருக்கிற தவறான எண்ணத்தை நீங்கள் எரேஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு செஞ்சு பாருங்கள், அவங்க மைண்டில் இருக்கிற தவறான எண்ணம் மாறிடும். உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும். நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இவங்க நம்ப மாட்டாங்க, இவங்க திட்டுவாங்க, அவங்க அப்படி இருப்பாங்கன்னு ஐயா அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அவங்களோட போயிருங்க. அப்படின்னும்போது ஒரு சேஞ்சஸ் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர முடியும். ஒரு வீடுன்னு இருந்தால் ஒரு குட்டி மோட்சமாக இருக்கணும். உங்கள் வீட்டில் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை மாற்றணும். நீங்கள் ஜெபம் பண்ணி வாங்கம்மா இன்றைக்கி எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம், நீங்கள் கூப்பிடலாம்ல. ஆளுக்கு ஒரு பக்கம் தட்டை போட்டு ஒரு செல்ஃபோனோடு வச்சுக்கிட்டே ஒரு கையில் சாப்பிட்டுக்கிட்டு இந்த பழக்கத்தெல்லாம் மாற்றிடுங்க. சாப்பிடும்போது அது எல்லோரும் வாங்க, அப்பா வாங்கப்பா சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம், அம்மா வாங்கம்மா நீங்கள் எதுக்கு நீங்கள் வைங்க, நம்ம எல்லோரும் பரிமாறலாம். ஏன் இதை நீங்கள் உருவாக்கக்கூடாது? உங்கள் வீட்டை ஒரு குட்டி மோட்சமாக மாற்றுங்க. உங்களால் முடியும். அப்படின்னா உங்கள் மேலே உங்களுக்கு பெரிய நம்பிக்கை வந்துடும். அந்த சந்தோஷம் வந்துட்டால் உங்களுடைய உள்ளத்தில் பெரிய மாற்றம் வரும். நீங்களே அதை பார்க்க முடியும். எப்பவும் ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். இல்லை எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது, எங்கள் வீட்டில் அது ஒத்து வராது. எந்த வீட்டாரையும் மாற்ற இயேசுவால் முடியும். நீங்கள் முதல்ல அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க, ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அம்மாவுக்குள்ள ஒரு புரிந்து கொள்ளுதலை தாங்க ஆண்டவரே, எங்கள் அம்மாவுடைய புரிந்து கொள்ளுதல் இவ்வளோதான், எங்கள் அப்பாவுடைய புரிந்து கொள்ளுதல் இவ்வளோதான். நீங்கள் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். உங்களுடைய அம்மாவுடைய சுபாவம் மாறிடும், உங்கள் அப்பாவுடைய சுபாவம் மாறிடும். நீங்கள் ஜெபத்தினால சாதிக்க முடியும். அப்போ பாருங்கள், அவனுடைய ரிலேஷன்ஷிப்பை நல்லா ஆயிரும். அப்புறம் நீங்கள் ஃபோனில் பேசினாலும் அதில் பேசினாலும் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க.